Hey guys, welcome to all. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது கரெக்டாக வந்துட்டு மதுரையில் நான் இருக்கேன். ஜஸ்ட் மூ சேனல் 1000 சப்ஸ்கிரைப் அடிச்சிருச்சு. அதுக்கு வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணலான்ட்டு நானும் இவனும் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் ட்ரைவ் பண்ணிருக்கேன். இவன் என்னன்னு சொல்லுவான். ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? இது செலிப்ரேஷன் வீடியோ இனிமேல் தான் வரும். இது வந்து எங்களோட அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் எங்கள் சேனல் பேரே இது கிடையாது. ஃபஸ்ட்டு மதுரை இருந்தாலும் வச்சுருந்தோம். அதை சர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது சர்ச் பண்ண முடியலை. சர்ச் பண்ணாலே பாதி பேருக்கு வரல அப்படி இப்படின்னு சொல்லி தான் சரி பேரை சிம்பிளாக வைப்போம், ட்ரோனுக்கு ஏற்ற மாதிரி வைப்போம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 3 மாற்றினோம். மாற்றுறப்போ ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருப்பாங்க. நாங்கள் வெறும் ட்ரோன் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். எந்த வீடியோவும் போடலை. இந்த பைத்தியக்காரன் தான் சும்மா இல்லாமல் ஒரு நான் வெளியே போகிறத ஒரு ரயில்வே எங்கேயோ போனேன், மெட்ரோ லோக்கலாடா சென்னையில் ஒன்று எடுத்து போட்டேன். அது ஆனால் சொல்ல போனால் அவன் வெக்ஸ் ஆகி டென்ஷன் ஆகி வீடியோவே நீங்கள் போட மாட்டீங்கடா, எனக்கு வேணாண்டா, நான் ஏதாவது ஒன்று போட போகிறேன்டான்னு சொல்லி வெறுப்பாய் அந்த வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. அதுக்கப்புறம் சும்மா வேற ஒன்று நாங்கள் எப்பயுமே வீடியோ எடுப்போம். எங்கே போனாலும் லாக் பண்ணுவோம் வீடியோ எடுப்போம். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் வந்து விறகுனூர் எடுத்தோம். அதுவுமே வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை எனக்கு சுத்தமாக. இதே இல்லை, ட்ரோன் வீடியோ மட்டும் தான் இருக்குது. முன்னாடி ஃபுல்லாக இவங்க மயிருன்னு சொன்னதை கூட வேற மாதிரி பீப் போட்டு கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு. என்னை எல்லாரும் கிழிக்கிற அளவுக்கு சம்பவம் பண்ணி காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அது ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவும் கொஞ்சம் எப்படின்னா வேற வழி இல்லாமல் போடணுமே, நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோமேன்னு சொல்லி போட்டது. அதுக்கப்புறம் வந்து பிளான் பண்ணி குருவித்துறை போனோம். ஆனால் குருவித்துறை எங்களை செஞ்சு விட்டு போயிருச்சு. அது ஒன்று. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கேமரா ஃபேஸ் இல்லை, கேமரா பார்த்து நாங்கள் பேச மாட்டோம், கூச்சப்படுறோம்னு சொல்லிட்டு தான் மினி3 ப்ரோ உட்காந்து பேசணும். அது பேசுறவனே கண்ணு வச்சு விட்டாங்க, அவிஞ்சு போச்சு. அடுத்த நாளே வந்து அடுத்த வாரம் நாங்கள் ஃபுல் வீடியோ எடுக்க பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் ட்ரோன் கிராக்குக்கு வீடியோ எடுத்தோம். அது ஒரு மேட்ரு. அதுக்கப்புறம் ட்ரோனை ரெடி பண்ணிட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சரி இதில் போய் ட்ரோன் விடுவோம். ட்ரோனுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லுங்க. 12,000 ரூபா, 12,000 ரெடி ஆச்சு. சரி ட்ரோனை போய் இதில் தெப்பக்குளம் நம்ம பெருசாக எடுத்து போட்டதில்லை சேனலில். சரி எடுத்து போடுவோன்னு சொல்லி தெப்பக்குளம் எடுத்தோம். எடுக்க போகிறதில் பார்த்தா லைட்டு ஜிகுன்னு லெஃப்ட் சைடில் எரியுது. மைக்கு புதுசாக வாங்கியிருந்தோம். சரி வா செக்அப் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா அந்த வீடியோ வந்து 1300 வியூஸ் மேலே போயிட்டுருக்கு. நல்லபடியாக நமக்கும் எடுத்ததான் பொருட்காட்சி தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரீல்ஸ் வந்து நாங்கள் அப்போ இருந்து ரொம்ப நாளாக போட்டு தான் இருக்கோம். ஆனால் பெருசாக போட மாட்டோம். ஆனால் இப்போ கண்டினியூவாக போட்டுட்ருக்கோம். அதுவும் டிஸ்வாசர் இருக்கே அப்பா 1 லட்சம் மேலே போயிடுச்சு. எனக்கு நல்லா இருக்குது. ஜனவரி 3ஆம் தேதி காலையில் அன்னைக்கு காலையில் 6 மணி 492 இருந்துச்சு. இன்னைக்கு ஜனவரி 23 இப்போ கரெக்டாக கரண்ட்டில் எத்தனை சப்ஸ்கிரைப் இருக்குது சரிங்க, அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. 1013 சப்ஸ்கிரைப் இருக்குது இப்போது. 1013 பா. எங்கெல்லாம் நாங்கள் நினச்சோம் 1000 தொடுறதுக்குலாம் நமக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குன்னு. நியூ இயர் கூட பேசிகிட்டு இருந்தோம், அடுத்த வருஷத்துக்குள்ள 1000 தொட்டுருவோமாடா அப்படின்னு சொல்லி சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா சம்பந்தமே இல்லாமல் ஜஸ்ட் 20 நாள் தான். 20 நாளில் எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக அந்த டிஸ்வாசர் வீடியோ வேணாம் அப்படின்ட்டு இல்லை, அந்த ஒரு மேட்ரு இருக்குது. நான் அதை சொல்கிறேன். இவன் வீடியோ போட்டான், இவங்க வீடியோ போஸ்ட் பண்ணிட்டானுங்க. நான் வந்து வெளியே போயிட்டேன். இவன் எப்பயுமே நான் தான் அப்லோட் பண்ணுவேன் எல்லா வீடியோவும். நான் வெளியே போயிட்டேன், இவங்க போஸ்ட் அப்லோட் பண்ணிட்டாங்க. சண்டே அப்லோட் பண்ணியிருக்கோம். வியூஸே போகல, 25 வியூஸ் தான் போயிருக்கு. காலைல 10 மணிக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம், ஈவினிங் 8 மணிக்கு 25 வியூஸ் போயிருக்கு. நான் அபுகிட்ட கேட்டேன் என்னடா அபு பண்ணுவோம். அபு குரூப்பில் போட்டால் டெலீட் பண்ணிடுங்க பாய், வேணாம் இவ்வளோ கம்மியாக நம்ம வியூஸே போனது இல்லைன்னா. நான் சொன்னேன் வந்துட்டு என்னடா அவ்வளோ நம்ம ரொம்ப எடுத்தோம், இவ்வளோ காசு போட்டு வாங்கினது சரி ஏதாவது ஓடுன்னு நினச்சோம், டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டு டெலீட் பண்ணிட்டோம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், டெலீட் பண்ணிட்டு வீடியோவே இல்லை என்கிட்ட, வேறு வீடியோவே போட இல்லை. சரி இதை போடுறா அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க. நான் சொன்னேன் என்னடா ஓட போகுது, சரி நாங்கள் என்ன பிளான் பண்ணோம்னா ஒரு 100-150 போனால் கூட அது ஒரு கவுண்ட்டில் சேர்ந்துக்கிறோம் அப்படி தான் நினச்சோம். போட்டுட்டு சாப்பிட உட்காந்துட்டு சாப்பிட்டு எந்திரிச்சு பார்த்தா 2000. இவனுக்கு ஃபோன் அடிக்கிறேன், இவன் மச்சான் நான் அதை பொழந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இருன்னு சொல்லி நாங்கள் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். 15 வியூஸாக கூடிட்டே இருந்துச்சு. இன்னையோட அந்த வீடியோ வந்து ஜனவரி 7 போட்டோம்.
இன்னைக்கு சில எத்தனை நாள் இருக்குது 7னா 13னா அங்கிட்ட ஒரு 16 நாள் ஆயிருக்கு. 16 நாளில் 1 லட்சம் 1.25 போயிருச்சு. இப்போ 1.25 கிட்ட நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். 1,02,000 அந்த மாதிரி போயிடுச்சு. இன்னும் போய்கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் இதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபுல்லாக அங்கேருந்து வந்தவங்க தான். அடுத்து டிஷ்வாஷர் வீடியோ கண்டிப்பாக அடுத்த வீடியோ டிஷ்வாஷர் வீடியோ தான். வேறு எந்த வீடியோ நாங்கள் எடுக்க போகிறது இல்லை. டிஷ்வாஷர் எடுக்க போகலான்னு நினைக்கிறப்பெல்லாம் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. பிரச்சனை மீன்ஸ் நான் ஊருக்கு போயிட்டேன் 2 வாரமாக. என் தவிர்க்க முடியாத காரணத்தினால ஊருக்கு போயிட்டேன். இவன் ஹாஸ்பிட்டலில் கட்டி உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒன்றும் பண்ண முடியல. அபு சென்னையில் மாட்டிக்கிட்டான். ஸோ இந்த வாரம் அபு வந்துடுவான். இவன் நான் 3 பேர் இங்கே தான் இருக்கோம். இந்த வாரம் கண்டிப்பாக யாராவது 3 பேர் எடுப்போம். 3 பேர் இல்லை பட்சம் கண்டிப்பாக 2 பேர் எடுத்து இந்த வீடியோ வந்து போட்டே தீருவோம். ஓகே, அதே மாதிரி இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ண மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சில பேர் இருக்கீங்க எங்கள் சப்ஸ்கிரைப் கூடுறதுக்கு அவங்க தான் மல்லு கட்டுறாங்க. நாங்கள் கூட வந்து அவ்வளோ போராட மாட்டோம். நாங்கள் கூட வந்து சப்ஸ்கிரைப் சேனல் வச்சுருக்கோன்னு சொல்கிறோம். அவங்க எப்படின்னா யாரை பார்த்தாலும் வாங்கி போடுறாங்க. அது ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அது யார் யாருன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, தேங்க்ஸ் கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ வந்து இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்படியே இன்னும் அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு யூடியூப் வச்சுருப்பீங்க. இதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், விடாதீங்க. நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 9 மாதம் வரைக்கும் ஒவ்வொரு வீடியோவும் போட்டோம். ஒன்றுமே வரலை. இல்லை, ஆனால் ஆக்சுவலாக கரெக்டாக சொல்ல போனால் 9 மாதம் நாங்கள் இந்நேரம் குறைஞ்சது 2 வருஷமாவது வீடியோ, 1 வருஷம் வீடியோ போட்டிருக்கணும். ஆக்சுவலாக 1.5 வருஷம் ஆச்சு நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி. 1.5 வருஷமாக வீடியோ போட்டிருக்கணும். ஆனால் நாங்கள் மாதம் ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு ஒரு இதே இல்லாமல் தான் இருந்தோம். சும்மா ஏனோ தானோன்னு ஏதோ எப்படின்னா அவங்க ஒர்க்கை பார்த்து போட்டுட்டு இருந்தோம். பட் இப்போது ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதை ஸ்டாப் பண்ண மாட்டோம். எங்கள் டார்கெட் நாங்கள் வீக்லி ஸ்டாப் பண்ணாதீங்க. நாங்கள் இப்போ எங்கள் பிளான் எப்படின்னா வீக்லி 4 ரீல்ஸ் போடுவோம். ஒன் டே விட்டு போடுவோம். அதே மாதிரி புதன் வெள்ளி முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போடுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் போட்டிருக்கோம். போன வாரம் மட்டும்தான் மிஸ் ஆயிருக்கு. இனிமேல் மிஸ்ஸே ஆகாது, கரெக்டாக போட்டுருவோம். நீங்களும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவன் வாக்குறுதி கொடுத்தாலும் அவன் வாயிலேயே மிதிங்க. இல்லை எடிட் பண்ண கொடுத்தா சரி, அது வேறு டாபிக். அது அடுத்த ஒரு வீடியோ இருக்குது, நான் அதில் கிழிச்சுக்கிறேன். இப்போ அதை விட்டுருவோம். இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக தான். எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை இவ்வளோ தூரம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்னும் வளர்றதுக்கு என்னென்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி பண்றோம். மச்சான் கட் பண்ணி விடு. பண்றோம். பார்க்கலாம் இன்னொரு வீடியோல. ஓகே, பாய்.